டீசல் பயன்படுத்தி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும். லாரிகள் இந்த டீசல் உயர்வுனால லாரியுடைய வாடகை உயர்ந்து போச்சு. இதனால பொருட்களுடைய விலை உயர்ந்து போச்சு. ஆக டீசல் உயர்ந்தா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை தானா உயரும். இப்படி இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா வகையிலும் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. இறக்குமதி செய்கின்ற அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மிக மிக குறைவு. ஆனா அதுக்கு 70% வரி போட்டு இன்றைய தினம் இந்தியாவில் அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசினால் வந்துள்ளது. மாநில அரசு விலை குறைக்கல. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வரி போடுறாங்க. அந்த வரி குறைச்சா ஒரு டீசல் விலை குறையலாம். அண்டை மாநிலம் ஆந்திரா, பாண்டிச்சேரி 1 லிட்டருக்கு 8 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிறார். டீசல் விலை குறைச்சா அத்தியாவசிய பொருள் விலை குறையும், உணவுப் பொருட்கள் விலை குறையும். அதையும் செய்யாத முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர். அதோட எங்க பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து ரத்து எப்பொழுதாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியும் மத்தியிலே அமைச்சரவையில் இருந்த திமுக தான். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் போட்டாங்க. அப்பொழுதுதான் நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். அதை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சது அண்ணா திமுக. இன்றைய தினம் என்ன? நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை ஏமாற்று வேலை. அதோடு தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, ரத்து செய்யல. திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடத்தில் ரகசியம் இருக்கு என்று சொல்கிறார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தவே இல்லை. ஆக மக்களை தந்திரமாக ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுவதும் நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி, ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்றுதான். இந்த பகுதி வேளாண் பகுதி, தொழிற்சாலை நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இரண்டிலுமே அண்ணா திமுக அரசு அதிகமாக கவனம் செலுத்துது. வேளாண் பெருமக்கள் அவர்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட வேண்டும், அதற்கு உண்டான நடவடிக்கை. வேளாண் தொழிலாளிகளுக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பது. அதே போல தொழிற்சாலைகள், புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வர வேண்டும், படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், அதிலே முழு கவனம். இரண்டிலுமே இந்த மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.